ஹேடா மீஸ் வெல்கம் டு டிசன் வைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜி குக்கோட யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்னாப் யூ ஃப்ரம் யுவர் பெட்டிங்கோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களோட கண்டினியூஷன் புரியும். ஸோ அதனால் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜங்குக்கும் ஜிமினோ ஏதோ ஒரு விஷயமா அப்ராட் போகிறதுக்காக கிளம்பியிருந்தாங்க. அப்போது ஜங்குக் ஸ்ருதி கிட்ட அவரோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதை கேட்டு ஸ்ருதி ரொம்ப ஸ்டன்னாகி நிற்கிறா. அதோட தான் முடித்தோம். இனி என்ன நடக்குதுங்கிறத வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனி இந்த 2 days உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே இந்த சைடு பார்த்தா இங்கே ஸ்ருதி அப்படியே அந்த சைடு பார்த்த மாதிரியே அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறா. என்னாச்சு இவளுக்கு? ஸ்ருதி 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 என்னடி நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன், என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை ஒயன். சரி உள்ளே போகலாமா? ஓகே உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ ஸ்ருதி அங்கே ஒரு கவுச் இருக்கும், அந்த கவுச்சில் போய் அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கு சொன்னதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. எனக்காக வெயிட் பண்ணுவேன் ஸ்ருதி, அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏன் எனக்கு இது மட்டும் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு? என்ன ஆச்சு எனக்கு? இதை நோட் பண்ண ஒயன், ஏய் ஸ்ருதி, நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையேடி, ஏதோ மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருக்கு. ஒயன் இங்கே வந்து உட்காரேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுது. சரி சொல்லு. என்னன்னு தெரியலடி, கொஞ்ச நாளாக எனக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது. ஹார்ட் பீட் துடிக்குதா? ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்ன? அப்படிலாம் இல்லை. இந்த ஜங்குக் இருக்கான்ல, ஆமாம் ஜங்குக், எப்போல்லாம் என்கிட்ட வரானோ அப்போல்லாம் என்னோடய ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. அப்புறம் அவன் அப்ராட் போகிறான்னு சொன்னதுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இப்போ என்னடானா மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குடி. ஏதோ ரொம்ப நாள் பழகுனது அப்படியே விட்டுட்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடி சொல்கிற? ஆமாடி, ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், ஏன்லாம் எனக்கு தெரியல. ஓ, பட் எனக்கு புரியுதுடி. என்னது புரியுது? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. எனக்கு மைண்டெல்லாம் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் ஆச்சு எனக்கு? என்ன ஆச்சா? ஸ்ருதி, யூ லவ் ஜங்குக். நான் எப்படி ஜங்குக்கை லவ் பண்ணுவேன்? ஏன்னா நீ மிஸ் பண்ணுறதே ஜங்குக்கை தானே. அது சொல்லு பார்ப்போம், நீ ஜங்குக்கை மிஸ் பண்ணலன்னு? இல்லை, நான் அவனை உண்மையாக சொல்லு. தெரியலடி, நான் அவனை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவன் லாஸ்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டு போனது எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு, அது மட்டும் எனக்கு தாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் எதுக்காக என்னை அப்படி சொல்லணும்? ஏன்னா அவனை லவ் பண்ணுறான், லைஃப் லாங் அவன் கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றான். அவனுக்காக ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்டி. அதுக்காக தான். நீ இப்படிலாம் பேசி என் மனசை கொழுப்பாதடி. நான் ஒன்றும் குழம்பலை, நீ தான் உன்னே நீ குழப்பிட்டுருக்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, இந்த ஒரு 2 days உனக்கு நிறைய டைம் இருக்குது. வித்தவுட் ஜங்குக் வந்து உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். 2 daysக்கு அப்புறம் தான் வருவான். இந்த 2 days நல்லா யோசி, உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நல்லா யோசி. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம். நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். ஸோ யோசி,
யோசிச்சு நல்ல ஒரு முடிவாயிடு அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதியும் யோசிக்கிறா. வயனும் அப்படியே அவளோட ரூமுக்கு போயிட்டு ஸ்ருதி அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டும் ஆயிடுச்சு. டின்னர்லாம் முடிச்சுட்டு ஸ்ருதி அப்படியே போய் அவள் பெட்டில் போய் படுக்கிறா. அப்பாடா நிம்மதியாக தூங்கலாம் அவன் தொல்லை இல்லாமல் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுக்கிறா. பார்த்தா ஜங்குக்கோட பில்லோ அப்படி இருக்கு. அதை பார்க்கும்போது நேற்று ஜங்குக் அந்த பில்லோவில் படுத்துட்டு உங்களே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்ததா உங்களுக்கு ஞாபகமாக வருது. எதுக்கு இப்போது அவன் ஞாபகம் எனக்கு வருது? இல்லை 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 அவனை பற்றி நினைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி படுக்கிறா. இந்த பக்கம் திரும்பி படுத்தா அங்கே சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவில் ஸ்ருதியும் ஜங்குக்கோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி நிறைய தாட்ஸ் எல்லாமே வருது. என்னது இது? அவனை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா இதுக்கு அவனே நினச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கண்ணாடி பார்க்குறா. பார்த்தா கண்ணாடி மிரரில் ஸ்ருதியும் ஜங்குக்கோ அவங்க ரெஸ்ட் ரூமில் வச்சு கிஸ் பண்ணதே ஞாபகம் வருது. எதுக்கு எனக்கு அதே ஞாபகமாக வருது? ஏன் ஸ்ருதி அதெல்லாம் யோசிக்காதடி, அவனை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு கடகடன்னு வெளியில் வந்து அப்படி பெட்டில் உட்காரா. ஐயோ என்ன பண்ணுறது? பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டியா வந்தானா என்ன அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. பொண்டாட்டி என்ன இவன் எங்கே பார்த்தாலும் அவனோட சவுண்டாகவே கேட்குது. என்ன பண்ணுறது? இல்லை இதுக்கப்புறம் இந்த ரூமில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு குடுன்னு அப்படியே வயனோட ரூம் போய் நாக் பண்ணுறா. யார் இது அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஸ்ருதி அப்படியே நிற்கிறா. என்னடி என்னாச்சு, தூங்கலையா? டைம் என்னன்னு பாரு, தள்ளு அப்படி சொல்லிட்டு வயனை அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே வயனோட பெட்டில் படுக்கிறா. என்னடி பண்ணுற? எனக்கு அங்கே தூக்கம் வரல, அதான் இன்றைக்கி நான் உங்க கூட தூங்க போகிறேன். சரி அங்கே தனியாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயனோ அப்படியே வந்து பக்கத்தில் படுக்கிறா. இங்கே ஸ்ருதி ஐயோ இன்றைக்கி என்ன தூங்க விட மாட்டான் போலியே அப்படி சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து சீலிங்கை பார்த்த மாதிரி படுக்கிறீங்க. அப்போது அந்த சீலிங்கில் ஜங்குக் என்ன ஸ்ருதி ரொம்ப நிம்மதியாக இருக்க போல் நான் போனது நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதி ஒன் நாள் என் நிம்மதியே போச்சுடா அப்படின்ட்டு கத்துறா. இங்கே ஒயன் என்னடி ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ட்டு நிமிர்ந்து சீலிங்கை பார்த்தா சீலிங்கில் இருந்த ஜங்குக்கே காடும். பிகாஸ் அதை பார்த்தது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். இங்கே ஒயன் என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. என்னமோ சரியில்லடி, நானும் பார்க்குறேன் மதியத்துலேருந்து ஏதோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்க. அதெல்லாம் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி படுக்கிறா. இங்கே வயனும் என்னமோ நடக்குது அப்படி சொல்லிட்டு அவளும் இப்படி படுக்கிறா. இங்கே ஸ்ருதிக்கு தூக்கமே இல்லை. புரண்டு படுத்தாலும் ஜங்கு பொண்டாட்டி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியோ, என்னடி என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குற மாதிரியும் இருக்குது. ஷோ இவன் என்னை தூங்க விட மாட்டேங்கிறான் போல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு படுக்கிறா. இங்கே புரண்டு படுக்கிறது இங்கே வயனுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. என்னடி பண்ணுற, எனக்கு தூக்கம் வருதுடி, தூங்க விடுறி அப்படிங்கிற மாதிரி வயன் தூங்குறா. இங்கே ஸ்ருதிக்கு அவளுக்கு தூக்கமே போச்சு. இவன் ஏன் என் மைண்டுக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்கான், ப்ளீஸ் ஜங்குக்கு என் மைண்டை விட்டு போயிடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா. அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு பெட்டில் அப்படியே எழும்பி உட்காரா. தூக்கம் வேறு வரல, என்ன பண்ணுறது? சரி கொஞ்ச நேரம் நடப்போம் அப்படி சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் நடக்கிறா. பட் இருந்தாலும் அவளுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. என்ன பண்ணுறது, எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணுறது? வேற வழி இல்லை அப்படின்ட்டு இப்படியே வயன் சைடு வந்துக்கிட்டு வயனை பார்க்குறா. வயன் அப்படியே க்யூட்டாக நிம்மதியாக தூங்குறா. எனக்கு தான் தூக்கவே வர மாட்டேங்குது. சரி ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொரன்றா. என்னடி? எனக்கு தூக்கம் வரலடி. தூக்கம் வரலன்னா போய் படுடி, படுத்தாதாண்டி தூக்கமே வரும்.
ஏய் நான் படுத்தேன்டி, படுத்தாலாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ ஓடு, தூக்கம் வரும். ஏய் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேன், நீ என்னடி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? ஏய் உனக்கு தூக்கம் வரலன்னா நான் என்னடி பண்ணுறது? எனக்கு நல்லா தூக்கம் வருது, எனக்கு தூங்க விடுடி ப்ளீஸ். ஏ எனக்கு தூக்கம் வரலடி, தூக்கம் வரலடி எப்படி சொல்லிட்டு அவளை போட்டு உழுக்குறா. ஏய் என்னடி, என்னதான் ஆச்சு உனக்கு? எனக்கு தெரியல, எனக்கு தூக்கம் வரல. இப்போ என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு தூக்கம் வரல, அதுக்கு என்னடி பண்ணணும்? தெரியலடி. நான் வேணா பாட்டு பாடி உன்னை தூங்க வைக்கவா? நீயா? நான் தான் பாட்டு பாட. வேணாம், நீ பாட்டெலாம் பாட வேணாம், அதுக்கு நான் சும்மாவே இருந்துப்பேன். அப்போ நீ போய் சும்மா இருடி, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதடி அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் படிக்க போகிறான். வயன் தூங்காதடி. ஐயோ என்னடி, என்னதான் உன் பிரச்சனை? என்னையான் தூங்க விட மாட்டேங்கிற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் வாந்தி வருதா? ஐயோ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு முழுசா கேள்றி. சரி சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மனசெல்லாம் பாரமாக இருக்கு. ஏன் பாரமாக இருக்கு? காலையில் ஜங்குக் அப்ராட் போகிறான்னு தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அவன் ரொம்ப என்னை பயமுறுத்துகிறான். நான் எங்கே போனாலும் அப்படியே என்னை வந்து தூக்கிட்டு வந்துடுவேன்லாம் சொன்னான். அது கூட பரவாயில்ல, அதையெல்லாம் தாண்டி கூட நான் எப்படியாச்சும் போயிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அவன் எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு கேட்டான்டி. அதுக்கு அது தாண்டி என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. அவன் ஏன் என்கிட்ட அப்படி கேட்டான்? ஏன் கேட்டானா? என்கிட்ட கேட்குற, அவன்கிட்ட போய் கேளு. என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலல்ல. இப்போ என்ன உன் ஃபீலிங்ஸு? என்ன நீ அவனை லவ் பண்ணுறியா? நான் எப்படி அவனை லவ் பண்ணுவேன்? சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற? என்னால் அந்த ரூமில் இருக்க முடியல. எங்கே பார்த்தாலும் அவன் என்னை கூப்பிட்ற மாதிரியும் அவன் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் என்னை கிஸ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தோணுது. அதனால தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தாலுமே சீலிங்கில் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான். எது சீலிங்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறா. என்னடி பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? உனக்கு அப்படி தான் தெரியும், பட் என் நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. முடியல. என்ன இப்போ நீ ஜங்குக்கை லவ் பண்ணுற அதானே? இல்லை நான் இப்படி அந்த மாஃபியா லவ் பண்ண? இல்லை நான் லவ் பண்ண மாட்டேன். நீ ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கடி, அதனால தான் அவன் எங்கே பார்த்தாலும் உன் கூட இருக்கிற மாதிரி நீ நினச்சிட்ருக்க. நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட ஸ்ருதி. அப்படிங்கிறியா? ஆமாம், நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட. பட் எப்படி நான் அவனை லவ் பண்ணுவேன்? எனக்கு தான் அவனை பிடிக்காதே. அவன் இப்போ பார்த்தாலும் என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ எப்படி நான் அவனை லவ் பண்ணுறது? அந்த வெறுப்பேற்றுறது, டீஸ் பண்ணுறது அதெல்லாத்தையும் நீ மிஸ் பண்ண தானே செய்கிற. சொல்லு. ஆமாம், அப்போ என்னடி அதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் தாண்டி. மிஸ்ஸிங்கில் இருக்கிறது தாண்டி லவ் ஸ்டார்ட் ஆகும். என்னடி நீ வேற என்ன தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க? அப்போது நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேனா? ஆமாம், நீ லவ் தான் பண்ணிகிட்ருக்க. பட் எப்படி நான் அவனை லவ் பண்ணுவேன்? என்னால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்பா இங்கே பாரு, இந்த 2 days ஜங்குக் உன் பக்கத்தில் இல்லை. நல்லா யோசி, நீ நல்ல முடிவாக எடு. சரியா? ஆனால் லவ் பண்ணுறியா இல்லை சும்மா தான் உனக்கு இதெல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி நீ நல்லா யோசி முடிவெடி. இப்போ என்ன தூங்க விடு அப்படி சொல்லிட்டு இங்கே ஒயன் அப்படி இழுத்து போட்டுட்டு படுக்கிறா. அப்போது நான் அவனை லவ் பண்ணுறேன்னா என்ன அப்படி சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே ஒயனே அடிக்கடி எழுப்பி நிறைய டவுட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கா. இங்கே ஸ்ருதி அப்போ நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. இப்போது நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. ஒயன் அப்படியே எழும்புறா. ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்ட்டு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து பார்த்தா எதிர்த்தாப்பில் ஸ்ருதி கவுச்சில் அப்படியே கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸோட அப்படியே பேய் மாதிரி உட்காந்துருக்கா. இதை பார்த்துட்டு ஏய் என்னடி என்னாச்சு உனக்கு? நைட்டு தூங்கல
தூங்கலடி. தூங்கலையா? ஏன்? தூக்கம் வரல. சரி, அப்படி நைட்டெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருந்த? யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருந்தியா? இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு உங்ககிட்ட வரா, வந்துட்டு பார்க்குறா. அவள் ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கு. கண்ணிலெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் வந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கா. ஹே, என்னடி இது? ஒரு நாள் தானே தூங்கல, அதுக்குள்ளே ஃபேஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அப்படி ஸ்ருதி அப்படியே வயனை பார்க்குறா. சரி சரி, அப்படி நைட்டு ஃபுல்லாக என்ன தான் யோசிச்சுட்டு இருந்த? அதுவா அப்படின்ட்டு ஒயன்கிட்ட ஏதோ சொல்கிறா. ஒயன் இதை கேட்டுட்டு, நிஜமாவா? நிஜமாதான். அப்போ நீ முடிவு பண்ணிட்ட? சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிற? நீ தான் அவன்கிட்ட பேசணும். நானா? ஹே, இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? எனக்கு தெரியும், பட் ஆனால் நீ பேசினா அவன் கண்டிப்பாக கேட்பான். அது எப்படி, எந்த தைரியத்தில்டி சொல்கிற நான் பேசினா அவன் கேட்பான்னு? அவன் தான் அவனை மூச்சுக்கு 300 தடவை தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்றானே, அப்புறம் என்ன? உன்னை மட்டும் மூச்சுக்கு 300 என்ன 3000 தடவை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்றான். பேசாமல் நீயே சொல்லியிருந்தேன்னா அப்படியே விடுவான்ல? ஏய், நான் வேற நீ வேற. நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான், நீ சொன்னால் தான் கேட்பான். ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. சரி, நீ முடிவு எடுத்துட்ட. சரி, நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயன் அப்படியே ஜங்குக்கு தான் கால் பண்ணுறா. இங்கே ஜங்குக்கும் என்ன ஒயனா அப்படியே சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணிவிட்டு, ஒயன் ஏதாச்சும் பிரச்சனையாம்மா? ஐயோ அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்கிட்டயா? உங்ககிட்ட தான். சரிம்மா, என்ன விஷயம்? நீங்கள் கோவப்பட மாட்டீங்கல்ல? என்னடா சொல்கிற? நான் ஏன் கோவப்பட போகிறேன்? அதாவது எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்ருதியை லவ் பண்ணுறீங்கன்னு. ஆமாம், பட் அவளும் உங்களை லவ் பண்ணணும்ல? எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒயன், கண்டிப்பாக அவளுமே என்னை லவ் பண்ணுவாள். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? சொல்லு. லவ்வை எப்போவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வச்சுக்க முடியாதுண்ணா. அப்படி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளை விட்டு அது எப்படா போகுங்கிற மாதிரி தான் அது காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. என்ன சொல்கிற ஒயன்? ஆமாண்ணா. ஒயன் இப்போ என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவளுக்கு இங்கேருந்து போகணுமா? ஏன்? அவள் எப்படி என்னை விட்டு போவா? ஆனால் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்க. அவளாக ஆசைப்பட்டு வரல. ஸோ அதனால் அவளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ரொம்பவே டைம் எடுக்கும்ண்ணா. அதுக்காக ஒயன் நான் ஸ்ருதியை விடணும்னு சொல்கிறியா? ஆமாண்ணா, அவள் இப்போ ஊருக்கு போகணுன்னு ரொம்ப அழுகிறாளா? ஸோ நீங்கள் அவளை கொஞ்சம் விடறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜங்குக் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ தான் அவனுக்குமே தோணுது, ஜங்குக் உங்ககிட்ட க்ளோஸ் ஆக வரும்போதெல்லாம் நீங்கள் அவனை தள்ளி தள்ளி விட்டுட்டே இருந்தீங்க. அவன் அந்த டைம் ரொம்ப கண்டுக்கல. பட் ஆனால் இப்போது இதை சொல்லும்போது அவனுக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல ஒயன், ஒரு லவ்வை எப்போவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுக்கிட்டா நம்மளை விட்டு போயிடும், அதானே? ஆமாண்ணா, ஆனால் நான் உங்களை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. பட் இதுதான் ஃபேக்ட், புரிஞ்சுக்கோங்க. அவள் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறா. அவளை போக விட்டுருங்கண்ணா. ஒயன், ஈஸியாக என்னால் அதை விட்டு கொடுக்க முடியல. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் எடுத்துப்பேன். பட் இந்த ஒரு விஷயத்தில் நான் அது தோற்று போயிட்டேனோன்னு எனக்கு தோணுது ஒயன். தோற்று போயிட்டேனான்னு தோணுது. என்னால் அதை அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல? அப்படி எடுத்துக்கிட்டாலும்
என்கிட்டேருந்து அப்படியே போயிடும். கரெக்டு தான். புரியுது வயன், புரியுது, எனக்கு புரியுது. ஆனால் அழுகிறீங்களா? தெரியல, எனக்கு ஸ்ருதி என்னை விட்டு போகிறான்னு சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். வயன் சொல்லுங்கண்ணா, ஸ்ருதி பக்கத்தில் இருக்காளா? அப்படின்ட்டு வயன் அப்படியே ஸ்ருதியை பார்க்குறா. ஆக்சுவலி இது எல்லாமே ஸ்பீக்கரில் இருக்குது. இதெல்லாம் பேச பேச இங்கே ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, அவகிட்ட ஒரு தடவை ஃபோன் கொடுக்குறியா? ஓகே அப்படின்ட்டு ஃபோன் அப்படி ஸ்ருதிக்கிட்ட கொடுக்குறா. இங்கே ஸ்ருதியும் ஹலோ ஹலோ ஜங்குக், ஹலோ கேட்குதா நான் பேசுகிறது அப்படின்னு சொன்னதுமே அங்கேருந்து ஒரு பதிலுமே இல்லை. அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஹலோ ஜங்குக், நான் பேசுகிறது கேட்குதா? ஹலோ. ஹே, அவன் பேச மாட்டேங்கிறான். இரு நான் பேசுகிறேன். ஹலோ அண்ணா, கேட்குதா? ஒயன், என்னண்ணா கேட்கலையா அவள் பேசுகிறது? இல்லை, கேட்டுச்சு, பட் என்னால் ஆன்சர் பண்ண முடியலம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வயன்? இது வரைக்கும் ஸ்ருதி என்னை பார்த்து ஜங்குக்குன்னு கூப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்குன்னு கூப்பிட்ருக்கா. இதுக்கு முன்னாடிலாம் மாஃபியா அவன் இவன் தான் பேசுவாளே தவிர ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஜங்குக்குன்னு கூப்பிட்டா. தெரியல, அவள் அப்படி சொன்னதுமே என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல வயன். அப்படின்னு சொன்னதும் இங்கே ஸ்ருதி இதை கேட்டுட்டு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. நீ சொன்னது கரெக்டாக வயன், நான் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவளுக்கான டைம் அவள் எடுக்கட்டும். பட் என்னை விட்டு போகிறான்னு நினைக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கு. அண்ணா, ஒன்றும் இல்லை வயன், நான் சரியாயிடுவேன். அப்புறம் ஸ்ருதிக்கிட்ட சொல்ல, பார்த்து பத்திரமா இருக்க சொல்ல. அதே மாதிரி இனி இந்த மாஃபியா அவள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிவிடு. அவ்வளோந்தான். இங்கே ஸ்ருதி இதை கேட்டதுமே அவளுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ ஆணி வச்சு குத்துன மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே அந்த ஃபோனையே தான் பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஒயன், அண்ணா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோடய லவ்வை புரிஞ்சு எனக்காக வருவா. அது வரைக்கும் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ணா சரி விடு வயன், நீ என்னை பற்றி ஃபீல் பண்ணாத. அப்புறம் பார்த்து பத்திரமா அவளை அனுப்பி. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இல்லை வயன், வேணாம். நான் வந்தேன்னா கண்டிப்பாக என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுண்ணா. அவளை போக விட மாட்டேன்னு எனக்கே பயமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீயே அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பாருமா. என்னால் அவள் என்னை விட்டு போகிறான்னு நினைக்கும் போது இப்போவே என்னால் தாங்க முடியல. நான் மட்டும் பார்த்தேன்னா நான் அவளை போக விட மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வயன். சரிண்ணா அப்படின்னு சொன்னதும் இங்கே ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கலங்கி போய் பார்க்குறா. சரி வயன், நீ மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பாரு, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே ஃபோனை வச்சிட்டாரு. ஃபோனை வச்சு அடுத்த செகண்ட் அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. இங்கே ஜிம்மின், ஏய் ஜங்குக் என்னாச்சுடா, எதுக்கு அழுதுட்ருக்க? அதனால ஏய் சொல்லு. ஸ்ருதி என்னை விட்டு போகிறாடா. போகிறாளா? எங்கே போகிறா? ஊருக்கு, இந்தியாவுக்கு. என்னடா காமெடி பண்ணுறியா? நீயாச்சும் ஸ்ருதியை விட்டு கொடுக்குறதாவது? நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. பட் ஏதோ ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே போட்டு உறுத்திட்டே இருக்கு. ஒயன் சொன்னா
லவ்வை எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாதுல்ல. அதான் அவளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோடய லவ் அவளுக்கு புரியும். புரிஞ்சு என்கிட்ட வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜங்கு, என்னடா பேசுகிற? நீயா பேசுகிற? இப்படி பேச வச்சிட்டாடா. அப்புறம் ஏன்டா அழுகிற நீ? தெரியல ஜிமின், அவள் என்னை விட்டு போகிறான்னு நினைக்கும்போது இங்கே வலிக்குது, ரொம்ப வலிக்குது. தெரியல. சரி விடு, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத. இங்கே வந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம், இதுதான் ரொம்ப முக்கியம். டே ஜங்கு, டே விடுடா. நான் முன்னாடி தனியாக தானே இருந்தேன், கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அந்த சந்தோஷமும் என்னை விட்டு போகுது. கரெக்டு தான், எந்த ஒரு சந்தோஷத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாதுல்ல. அதான் அப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி போகிறாரு. ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இங்கே என்ன அப்படியே ஸ்ருதியை தான் பார்க்குறா. ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியாகி அவளுக்கு கண்ணிலேருந்து டியூர்ஸ் அப்படி கொட்டுது, தார தாரையாக கொட்டுது. இது கண்டிப்பாக வேணுமாடி? வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து போயிட்டா. இங்கே ஒயன் ஏன் இவ இப்படி ஹர்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி போகிற ஸ்ருதியை தான் பார்த்துட்டே இருக்கா. இப்படியே தான் 2 டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிம்மினும் ஜங்குக்குமே அப்படியே வீட்டுக்கு வராரு. இங்கே ஜங்குக் அவர் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே வீட்டுக்கு வந்தால் ஸ்ருதி இருக்க மாட்டா. பட் இருந்தாலுமே வீட்டுக்கு வராரு. பிகாஸ் ஜிம்மின் தான் கூட்டிகிட்டு வருவான். ஜிம்மினா, நான் வெளியில் எங்கேயாச்சும் கூட தங்கிக்கிறேன்டா, நான் இங்கே வேணாண்டா, நான் இங்கே இருக்கலடா, நான் போயிடுறேன்டா. டே ஏன்டா, புரிஞ்சுக்கோ, அவள் தான் போயிட்டால. இப்போ என்ன அவளே நினச்சி நீ என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போறியா? என்னால் அவளை மறக்க முடியாதுடா. இந்த வீடு ஃபுல்லாக அவளோட மெமரிஸ் தான் இருக்குது, என்னால் முடியலடா. ஏய் புரிஞ்சுக்கோடா, எல்லாம் மாறிடும். இந்த வீட்டுக்கே நீ வரமாட்டியாடா? இந்த வீட்டுக்கு எனக்கு வர பிடிக்கல. என்னோட ஸ்ருதி இல்லாத வீட்டில் எனக்கு வர சுத்தமாக பிடிக்கலடா, பிடிக்கல. சரி எனக்கு புரியுது, நீ வா உள்ள போய் பார்க்கலாம். ஒயன் வர தனியாக இருக்கா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தா ஒயன் அப்படியே உட்காண்ட்ருக்கா. இதை பார்த்துட்டு ஒயன் ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, மிஸ் யூ ஜிமினா, மிஸ் யூ, அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கட்டி தழுவிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் அவர் கண்ணெல்லாம் டியர்ஸாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்கே ஜிமின் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஒயன் ஸ்ருதி போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒயன் நோட் பண்ணுறா. இங்கே ஜங்குக் அவ்வளோதான், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருந்திருக்கும், ஸ்ருதி போயிருந்திருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் இருந்திருக்கும். பட் ஒயன் போயிட்டான்னு சொன்னதுமே அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் அப்படி டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. போயிட்டாளா ஒயன்? போயிட்டா. சரி, அவளுக்கு என்னை பிடிக்கல, அதான் போயிட்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அவரோட ரூமுக்கு போகிறாரு. கூட ரூம் முன்னாடி அப்படியே நிற்கிறாரு. அவரால் அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா உள்ள அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராரு. பார்த்தா அந்த ரூம் அவ்வளோ சைலண்டாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவரோட கபோர்டில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் அது வந்து ஸ்ருதி இந்தியாவிலேருந்து சவுத் கொரியா வரும்போது ஒரு லெஹங்கா மாதிரி போட்டிருந்துருப்பா, அந்த ட்ரெஸ் தான். அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கண் கலங்கி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டி என்னை விட்டு போன? ஏன் போன?
இதுக்கப்புறம் எப்படி இருப்ப? உனக்கு எப்படி என்னை விட்டுட்டு போகணுன்னு மனசு வந்துச்சு? நான் ஒரு அன்லக்கி. சின்ன வயசில் என் அம்மா அப்பா போனாங்க. இப்போ நீ போயிட்டல்ல, எனக்காக யாருமே இல்லைல்ல ஸ்ருதி, நீ கூட இல்லைல்ல. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வலிக்குதுடி, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ப்ளீஸ் ஸ்ருதி, என்கிட்டே வந்துடுடி. என்னால் இந்த வலியை தாங்க முடியல. என்னால் நீ இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. திரும்ப வந்துடுடி ப்ளீஸ் ஸ்ருதி அப்படின்ட்டு அவர் அப்படியே அழுகிறாரு. இங்கே கீழே ஜிமின் பார்த்தா, ஏய் என்ன ஆச்சுடி, எதுக்காக அப்படி போனா? இங்கே பாரு ஜிமின், அது இப்போ சொன்னால் உனக்கு எதுவுமே புரியாது. ஏய் என்ன சொல்லிட்டு அங்கே என் ஜங்குக் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஐயோ அது உனக்கு சொன்னால் புரியாதுடா. என்ன புரியாது அப்படின்ட்டு இங்கே ஜிமின் இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் இங்கே ஜங்குக்கால் சுத்தமாக முடியல, அப்படி பஸ்ட் அவுட் ஆகி அழுகிறாரு. ஏன்டி என்னை விட்டு போன, ஏன் போன, எதுக்கு போன அப்படின்ட்டு அவர் கத்துறது கீழே ஜிமின் வரைக்கும் கேட்குது. ஏ ஜங்குக் அழுகிறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து படபடன்னு மேலே ஏறி வரான். இங்கே ஜங்குக் அப்படி கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏன் ஸ்ருதி இப்படி பண்ண, என்னால் முடியலடி, அப்படியே செத்துடலாம் போல இருக்குடி, என்கிட்டே வந்துடு ஸ்ருதி ப்ளீஸ் டி, வந்துடுடி, வந்துடு ஸ்ருதி, வந்துடுடி, என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது, எனக்காக இங்கே யாருமே இல்லடி, வந்துடுடி அப்படின்ட்டு அவர் ரொம்ப அழுகிறாரு. டைமில் தான் ஜங்கு கூட ஷோல்டரில் யாரோ கை வச்சு அப்படியே திருப்புறாங்க. அப்படின்னு பார்க்குறாரு. அவரோட கண் அப்படியே வைடன் ஆகுது. ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த ஸ்ருதியுமே கண் கலங்கிட்ட அப்படி நிற்கிறா. பிகாஸ் அவள் வந்து ரெஸ்ட் ரூமில் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளால் சுத்தமாக முடியல. இங்கே ஸ்ருதி, சாரி, ஐம் ஸோ சாரி ஜங்கு, என்னை மன்னிச்சிரு, நான் இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இல்லை இல்லை நீ என்கிட்ட திரும்ப வந்துட்டேன், எனக்கு இதுவே போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே அப்போ ஸ்ருதி, ஜங்குகா, என்ன சொன்ன ஸ்ருதி, ஜங்குகா, ஏ ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஜங்குகா, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன ஜங்குகா சொல்கிற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குகா, ஐம் சாரி, போதும், நீ என்கிட்ட வந்துட்ட, எனக்கு அதுவே போதும், இதுக்கப்புறம் என்னை விட்டு போகாதடி ப்ளீஸ், என்னால் சத்தியமாக தாங்க முடியல, செத்துருவேண்டி, இதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடாத. இல்லை இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், லைஃப் லாங் நான் உன் கூட இருப்பேன் ஜங்கு, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே ஜங்கு அப்படின்ட்டு அவர் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாரு. இங்கே ஸ்ருதி, ஐ லவ் யூ ஜங்கு, ஐ லவ் யூ ஸோ மச், நான் இதுக்கப்புறம் உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், சாரி, எல்லாத்துக்குமே சாரி, என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கா ஃபேஸ் இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ ஜங்கு, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக் அப்படியே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹே நிஜமாக தான் சொல்கிறியாடி, நிஜமாக தான் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், லைஃப் லாங் உன் கூட இருக்க. நீ சொல்லுவல்ல உன் பொண்டாட்டி, நான் தான் உன் பொண்டாட்டி, நான் தான் உன் பொண்டாட்டி, நீ தான் என் புருஷன்,
அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனுக்கு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸ்ருதி ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இங்கே ஸ்ருதி சாரி, எப்போதும் இதுக்கு மேலே நீ சாரியெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ என்கிட்ட வந்துட்ட, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அவ்வளோ ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. இதை கெடுக்கணும்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா, அதே மாதிரி குறுக்க இந்த ஜிமினா வந்தா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வந்து டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. டேய் ஜங்குகா, கதவு தோறடா, ஏதாவது தப்பான முடிவெல்லாம் எடுத்துகிட்டு போகிற, விடுடா, கதவு தோறடாங்கிற மாதிரி கத்திகிட்டே இருக்காரு. இந்த சவுண்டை கேட்டுட்டு ஜங்கு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, இவன் வேற இரு ஸ்ருதி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. இங்கே ஜிம்மின் கதை ஓப்பன் பண்ணுறா. நீ அவளை நினச்சாலாம் ஃபீல் பண்ணாத, அவெல்லாம் ஒரு ஆளா, நீ எதுக்கு அவளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ கண்ணை காட்டினா 1000 பொண்ணுங்க வருவாங்க, நீ என்னடானா அவளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கிளின்னு கிடிக்கிறாரு. வயன்னா ஐயோயோ இவன்னா இப்படி சொல்கிறா, அவள் வேற உள்ளே இருக்கா. கேட்டுட்டு ஜிமினா நீ இன்னைக்கு செத்தடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, டே ஜிமின் இப்படியெல்லாம் பேசாதடா, அப்புறம் ஃப்யூச்சரில் ரொம்ப வருத்தப்படுவேன். வருத்தப்படுவாடா, இப்போ என் ஜங்குக்குள்ளே இருந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கு எல்லாம் காரணம் அந்த ஸ்ருதி வேணா பாரு, லைஃப்பில் இப்படி ஒரு பையனை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது எல்லாமே உள்ள கேட்குது. இங்கே ஜங்குக்னா செத்தடா ஜிமினா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி ஸ்ருதியை பார்த்தா ஸ்ருதிக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கல்ப் பண்ணிகிட்டே பார்க்க ஸ்ருதி ஜங்குக்கை பார்த்து, நீ டோர் ஓப்பன் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே ஜங்கு செத்தடா ஜிமினா அப்படின்ட்டு அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இங்கே ஜிமின், டே ஜங்குக் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுகிற, நீ அழுகிற சவுண்ட் கீழே வரைக்கும் கேட்குது, எதுக்குடா இப்படி அழுகிற, என்னெல்லாம் வீங்கிடுச்சு இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டே சும்மா இருடா, டேய் விடுடா, நீ எதுக்குடா உன்னை விட்டு போனவளை நினச்சி நீ எதுக்குடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவளே நிம்மதியாக இருக்கும்போது நீ எதுக்கு அவளை நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கெல்லாம் இருக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுவா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டே ஜிமினா சும்மா இருடா, டேய் நான் எப்படா சும்மா இருக்க முடியாது, என் நண்பன் இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நான் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, டே ஜிமினா வாய மூடுறா அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜிமின் அப்படியே வாய மூடிட்டு அப்படியே ஜங்குக்க பார்க்குறாரு. பின்னாடி வயன் இதை கை கட்டி நின்று பார்த்துட்டே இருக்கா. எங்கே சொன்னால் எங்கே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஜிம்மின்னா, டே ஜங்கு ஏன்டா, டேய் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசு, என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு அந்த டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஸ்ருதி கையை கட்டிட்டு ஃபேஸில் அவ்வளோ கோவம், அப்படியே ஜிம்மினை பார்த்து மொரன்னு போட்டு முறைச்சி எடுத்துகிட்டு இருக்கா. இங்கே ஜிம்மினுக்கு அதை விட பயங்கர ஷாக்கு, ஏன்னா ஸ்ருதியா அப்படின்னு ஆன்னு பார்க்குறா. இங்கே ஜங்கு, ஆமாம் ஸ்ருதி தான். ஸ்ருதி எப்படி இங்கே வந்தா, அது அவள் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருந்தா அப்படின்ட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே திரும்பி வயனை பார்த்தா. இங்கே வயன், ஆமாம் ஸ்ருதி எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருந்தா. அப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணி அவள் இந்தியா போகிறா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தா, அவள் இந்தியா போகணுன்னு தான் இருந்தா, பட் ஆனால் அந்த ஃபோன் கால் தான் அவளை மாற்ற வச்சுது அப்படின்ட்டு இங்கே ஜிம்மனு அப்படியே பார்க்குறான். அப்போது வயன், பட் இவ்வளோ தூரம் போகணும் எதிர்பார்க்கல, ஆனால் ஜிமினா நீ கொஞ்சம் ஓவராக போயிட்ட, அதுக்கான ரிவார்டை நீ ஏன் வாங்கிக்கோ அப்படின்ட்டு ஒயன் அப்படியே நிற்கிறா. இங்கே ஜிம்மின்னு, ஒயன் எங்கடி போகிற, ரிவார்டு வாங்கிட்டு வா, நான் உனக்கு ஃபஸ்ட் எய்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயன் போயிட்டா. இங்கே ஜங்குக்கு, இருந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்து பேசியிருந்துருக்கலாம், டே ஜங்குக்கா காப்பாத்துறா, என் லவ்வர் தான் விட்டுட்டு போயிட்டா, நீயாச்சும் காப்பாற்றுவல்ல, காப்பாற்றலான்டா, பட் ஆனால் என்ன பண்ணுறது, என் ஆளே கொஞ்சம் அப்படி பேசிட்டல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜிமினா. டேய் என்னடா நீயும் இப்படி கலண்டு போகலான்னு பார்க்குறியா, டே அப்பெல்லாம் இல்லைடா, என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி நீ இப்படிலாம் திட்டிருக்கக்கூடாது, அவளுக்கும் மனசு வலிக்கும்ல, என்ன இவன் இப்படி மாறிட்டான், டேய் ஒரு காலத்தில் நான் அழுதாலே என்னை திட்டினாலே நீ எப்படி வந்து நிற்ப, இப்போ பார்த்தா என்னை இப்படி தொக்கா மாட்டி விட்டுட்டு போறியடா, அது மாட்டினது நான் கிடையாது, நீ தான் உன் வாயை கொடுத்து மாட்டி கட்டிக்கிட்ட, இதுக்கப்புறம்
நான் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே லைஸாக கலந்துக்கலான்னு பார்க்குறாரு. இங்கே ஜிம்மின் ஜங்கு கையை பிடிச்சி டே விட்டுட்டு போயிடாதுடா, அவளே பார்க்க பயங்கரமாக இருக்கா, ரொம்ப கோவத்தில் வேற இருக்கா, அதுவும் கையில் என்னென்னமோ வச்சிருக்காடா, டே ப்ளீஸாக காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே ஸ்ருதி அப்படியே நடந்து ஜிம்மின் கிட்ட வந்துட்டு என்ன சொன்ன நான் ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படி தானே, நான் போயிட்டேன்னா அவனுக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க அப்படி தானே. அது ஸ்ருதி நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், அது நீங்கள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அதனால தானே சொல்லிட்டேன். ஓஹோ, அப்போது நான் இப்போது இவனை விட்டு நான் போயிட்டேன்னா நீ இப்படி தான் நீ என்னை கழுவி ஊற்றுவ அப்படி தானே. அது என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு நான் சப்போர்ட்டாக தானே இருக்கணும். அதுக்கு என்ன கழுவி ஊற்றுவேன். என்னை எத்தனை வருஷம் உனக்கு தெரியும் சாருக்கு? அது 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 5 வருஷம். ஜங்குக்கா 3 வருஷம். 3 வருஷம் எது அதிகமாக இருக்குது? அது 5 வருஷம்தான். அப்போ நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? அப்படி இல்லடி, ஆக்சுவலி என்ன தான் இருந்தாலும் எனக்கு ஜங்குக்கு தான் முக்கியம். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஒயன் இருக்கா, என் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் தானே இருக்கேன். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே வரணும். சரி அதெல்லாம் விடு, என்னை எதுக்கு இவ்வளோ கழுவி ஊற்றுற? என் மேலே நான் அவ்வளோ கோவம்? அப்படிலாம் இல்லடி, நீ என் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணிட்டியா? நானும் 2 டேஸாக பார்த்தேன், ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால தான் என் மாப்பிள்ளை இப்படி கஷ்டப்படுத்திட்டாலே அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தில் அப்படியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடேன். சரி, இதில் என் மேலேயே கொஞ்சம் தப்பு இருக்குது, அதனால நான் உன்னை பொழைச்சி போன்னு விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணி விட்ருவேன். என்னது ஐப்ரோஸா? இதனடா புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது? ஆமாம், இது எங்கள் மாமா சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால் பார்த்துக்கோ, நீ ஏதாவது என்கிட்ட பம்பு பண்ண அப்புறம் உன்னோட ஐப்ரோ இருக்காது, புரியுதா? ஐயோ, இவன் இப்படியெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறா. சரி நான் எதுவும் வரல, புது ஜோடிங்க தானே, புதுசாக லவ் பண்ணிட்டு போங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு துண்டை காணும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் அங்கேருந்து தெரிச்சு ஓடி வராரு. இங்கே ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. இப்போது ஸ்ருதி ஜங்குக் கிட்ட வந்து, என்ன ஜங்குக், நீ கண்ணு கட்டினா 1008 பொண்ணுங்க வருவாங்களாமே? ஆமாம் வருவாங்க, பிகாஸ் நான் தான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ல. அப்படியா? ஏன் நான் ஹேண்ட்ஸம் இல்லைன்னு சொல்கிறியா? நான் இல்லை நீ ஹேண்ட்ஸம் தான், அதுக்காக அவ்வளோ பொண்ணுங்க வந்தால் அவங்க பின்னாடி போயிடுவியா? ஹே லூஸு, எவ்வளோ பொண்ணுங்க வந்தாலுமே அவங்கெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு நீ தான், என்னோடய ஸ்ருதி மட்டும் போதும் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஸ்ருதியும் அப்படி சிரிச்சுக்கிட்டு ஜங்குவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது இன்னும் எண்ட் இல்லை, இனிதான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ், அதே மாதிரி எமோஷ்னலான நிறைய விஷயம்லாம் நடக்க போகுது. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ until stay healthy and stay happy, I miss love you.